அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய ஈஸியான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பூஜை அறையில் ஒரே அளவுள்ள சாமி படங்களை மாட்டினா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நாம் பராமரிக்கிறதுக்கும் எளிதாக இருக்கும். நம்ம சாமிக்காக வாங்குகிற பூக்களில், அதாவது ரோஜா, சாமந்தி இந்த மாதிரி பூக்களை வாங்கும்போது சில பூக்கள் காம்பு இல்லாமல் இருக்கும். அதில் எரிந்த ஊதுபத்தி குச்சியை அதன் நடுவில் சொருகி படத்துக்கு ஈஸியாக வைக்கலாம். மயில் இறக பூஜை அறையில் ஒட்டினா பல்லியோட தொல்லை இருக்காது. மேலும் தேவதைகளோட ஆகர்ஷணம் செய்யும் சக்தி மயில் இறகுக்கு இருக்குது. நல்ல மனமுள்ள பூக்களால் பூஜை செஞ்சால் அடுத்த நாள் அந்த மலர்களை எல்லாம் தூக்கி போடாமல் வீணாக்காமல் காய வச்சு சீயக்காவோட சேர்த்து அரைச்சா மனமுள்ள சீயக்காய் தயாராகிடும். பூஜை அறையோட கதவுகளில் சிறு சிறு மணிகளை கட்டி தொங்க விட்டுருக்கும் போது நாம் கதவை திறக்கும் போதும் மூடும் போதும் இனிமையான அந்த மணியோசை கேட்டுக்கிட்டே இருக்கும். இது நல்ல சகுனமாக எப்போதுமே கேட்டு மகிழலாம். சாமிக்கு ஏற்றுற ஊதுபத்தியை தண்ணீரில் நினச்சிட்டு காஞ்சதுக்கப்புறம் நாம் ஊதுபத்தி ஏற்றி வைக்கும்போது நிறைய நேரம் எரிஞ்சு மனமும் வீடு முழுக்க இருக்கும். எலுமிச்சம்பழம் பிழிகிற கருவியில் அரிசி மாவை போட்டு தரையில் தட்டும்போது ஒரே மாதிரியான அழகிய சிறு சிறு கோலங்களை பூஜை அறையில் போட முடியும். பூஜை அறை விளக்கு எண்ணெய் இல்லாமல் தானாகவே அணைய விடக்கூடாது. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பெண்கள் அந்த விளக்கை அணைக்கணும். அதையும் ஊதி அணைக்கக்கூடாது, திரிய உள்பக்கமாக இறக்கி அணைக்கணும். மழை நாட்களில் பூஜை அறை தீபம் ஏற்றும் போது தீப்பெட்டி நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே 4 அரிசி மணிகளை போட்டு வச்சோன்னா அது நமுத்து போகாமல் இருக்கும். நம்ம வெளியூருக்கு போகும்போது பூஜை அறையில் அரிசி, துவரம்பருப்பை சின்ன சின்ன கிண்ணங்களில் போட்டு வைக்கணும். இன்னொரு கிண்ணத்தில் நல்ல தண்ணீரையும் வச்சுட்டு போகணும். தெய்வங்களை பட்னி போட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். காலையிலையும் மாலையிலையும் கோதூளி லக்னம் அப்படின்னு சொல்லப்படுற 5லிருந்து 6 மணிக்குள்ளே பூஜை அறையில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. அந்த சமயத்தில் வீட்டோட வாசல்லையும் விளக்கேற்றி வைக்கும்போது தேவதைகளோட ஆசியும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கே பூஜைக்கான பொருட்களை எல்லாம் கழுவி சுத்தம் செஞ்சு விளக்குகளுக்கு குங்குமம் இட்டு திரி போட்டு வச்சிட்டோன்னா வெள்ளிக்கிழமை பூஜைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆணி இல்லாத படத்துக்கு பூ வைக்கணுமா? அப்போ பால் பாயின் பேனாவோட மூடிய சலஃபன் டேப் வச்சு சாமி படத்துக்கு பின்னாடி தலைகீழாக ஒட்டிடலாம். இப்போ பேனா மூடிக்குள்ளே காம்பை சொருகி ஈஸியாக பூ வச்சிடலாம். எப்போதுமே எவர் சில்வர் விளக்குகளை பூஜை அறையில் பயன்படுத்தவே கூடாது. பூஜை அறையில் படங்களுக்கு குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வைக்கும்போது வீட்டோட நிலைப்படிகளில் நிலைவாசல்லையும் கண்டிப்பாக குங்குமம், மஞ்சள் வைக்கணும். இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனால தீய சக்திகளும் விஷப்பூச்சிகளும் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். பெண்கள் நெற்றிக்கு பொட்டு வைக்காமல் பூஜை அறையில் போய் பூஜை செய்யக்கூடாது. பூஜை அறையை குப்பையெல்லாம் இல்லாமல் எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கணும். பூஜை அறையோட சுவற்றோட நிறம் வெள்ளை நிறத்திலேயோ அல்லது மஞ்சள் நிறத்திலேயோ இருந்தால் ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு துடைக்கிறது, ஒட்டடை அடிக்கிறது, வீட்டை சுத்தம் செய்கிறது, பூஜை அறையை சுத்தம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. வீட்டோட மகாலட்சுமி வெளியே போயிடுவா அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் வியாழக்கிழமையே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுறது ரொம்ப நல்லது. பூஜை அறையில் நாம் வைக்கிற பஞ்சபாத்திர தண்ணீரை தினமும் மாற்றணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக தினமுமே மாற்றுறது நல்லது. தினமும் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு முதல்ல தீபம் ஏற்றி பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறது நம்ம வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் எப்பயுமே நன்மைகளை சேர்க்கும். பூஜை அறைக்கான இந்த பயனுள்ள குறிப்புகள் எல்லாருக்கும் உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.